யாரெல்லாம் ஆன்லைன்ல வர்த்தகம் பண்றாங்களோ, சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி வர்த்தகம் பண்றாங்களோ அவங்களுக்கு நிறைந்த லாபங்கள் வரும். 2028 வரைக்கும் ரிஷபத்துக்கு சாதிக்கிறதுக்கான வருடங்கள். உங்களுக்கு திருமண யோகம் நடக்க போகுது, உங்களுடைய லாபஸ்தானம் அதிகரிக்க போகுது, நீங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க, நீங்க உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு தேடி வரும். பழைய சொத்துக்களை விற்பார்கள், புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இவர்களுக்கு உண்டு. நான் என் குடும்பத்துக்காக ஓடிட்டு இருந்தேன், அண்ணன் தம்பிங்களுக்காக ஓடி இருந்தேன், அக்கா தங்கச்சிக்காக ஓடி இருந்தேன், எல்லாம் ஓகே. இந்த காலகட்டம் உங்களுக்காக நீங்க ஓடக்கூடிய காலகட்டம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இந்த குரு பயிற்சி பலன்கள் பல லட்சம் மக்களால, ஏன் பல கோடி மக்களால உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியாவது நம்மளுக்கு நல்லது பண்ணுமா, நம்ம ராசிக்கு ஏதாவது ஒரு ஜோதிடர்களாவது நல்லது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பல ராசிகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா சிம்ம ராசி அன்பர்கள் அதுக்காகவே தவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எல்லா ராசிகளுக்கும் எக்ஸலண்டா இருக்க போகுதுங்க. காரணம் என்ன? குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமரார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்லாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒவ்வொரு ராசிலையும் ஒரு வருஷம் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுவாருங்க. ஆக 12 வருஷம் கழிச்சு திருப்பி கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதுக்கும் மேல அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனி, அதுக்கும் மேல தனுர் ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி, கும்பத்துக்கு பாத சனி, ஜென்மத்துக்கு மீன சனி. ஆக இந்த 6 ராசிகளையும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டார்கெட் பண்ணிட்டு இருக்க அத்தனை ராசிகளுக்கும் சனினால எந்தவித கெடுபலன்களும் கொடுக்க முடியாது, கொடுக்க போறது இல்லை. அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல அவர் யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு, அந்த ராசிகளுக்கு குருனோட பார்வை சனி மேல படுறதுனால இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா, இன்னும் கொஞ்சம் சூப்பரா. சனி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மந்தன், முடவன். ஆக மந்தமா அவர் வந்து செயல்படுறதை விட ரொம்ப உத்வேகத்தோட ரொம்ப வேகமா செயல்பட போறாரு. ஆக எல்லா ராசிகளுக்கும் எக்ஸலண்டா இருக்க போகுது. ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்கள் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 8 மற்றும் 11க்கு அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். இவன் வந்து பாருங்க இப்ப 3ஆம் பாவத்துல போய் அமர்ந்திருக்காரு. 3ஆம் பாவத்துல போய் அமர்ந்திருக்கிறது அப்படின்றது நம்மளோட முயற்சி ஸ்தானம், நம்மளோட தைரிய ஸ்தானம், நம்மளோட இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்லாம். முயற்சி ஸ்தானத்துல குரு போய் உட்கார்ந்துட்டு இருக்காருமா, ஸ்தான பலம் பெருசா இல்லையமா அப்படின்னு வருத்தப்படாதீங்க. வந்து பாருங்க குரு பகவான் உச்சம் பெற்று 3ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுல பாசிட்டிவ் நிறைய இருக்கு. முதல்ல என்ன பாசிட்டிவ்? ரிஷபம் எப்பயுமே தேவையில்லாத ஒன்றத்தை கிளிங் பண்ணிப்பீங்க. அது வந்து பாருங்க முக்கியமா அன்பை நோக்கி, பாசத்தை நோக்கி, காதலை நோக்கி இப்படின்ற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையே ஓடும். 60 வயசு ரிஷபத்துக்கு கூட சாயறதுக்கு ஒரு தோல் தேவை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல கரெக்டா ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணுவீங்க. அந்த விஷயத்துல ஸ்டிக் ஆன் பண்ணுவீங்க. ஸ்டிக் ஆன் பண்ணி அது சார்ந்த உங்களோட முயற்சிகள் அப்படின்றது இருக்கும். உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாவே அதெல்லாம் உண்டுங்க. ரிஷபராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னா தீஸ் பீப்புள்ஸ் ஆர் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜீனியஸ்னஸை எது மறைக்கும் அப்படின்னா அவங்களோட மனசு எப்பயுமே பாசத்தை தேடி அன்பை தேடி ஓடும். இந்த காலகட்டம் அன்பை தேடி பாசத்தை தேடிலாம் ஓடக்கூடிய காலகட்டம் கிடையாது. 2028 வரைக்கும் ரிஷபத்துக்கு சாதிக்கிறதுக்கான வருடங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 28க்கு அப்புறம் என்னமா வருது? 28க்கு அப்புறம் 7 நாட்டு சனி வருதுமா? 7 நாட்டு சனியும் நம்மள ஒன்றும் பண்ண போறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, வி பீப்புள் ஆர் சோ ஹார்ட் ஒர்க்கிங். அப்ப கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேல நம்மளோட ராசி அதிபன் சுக்கிர பகவான் சனிக்கு நட்பு கிரகம் தான். சரி, இந்த காலகட்டம் நம்ம வந்து பாருங்க நம்மளோட தீர்க்கமான ஒரு சிந்தனை செயலாகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சரி, அதுக்கும் மேல அப்டக்கிள்ஸ் இருக்குமா? ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட முயற்சி படிதமாகும். முயற்சி வந்து ஒரு முறை 2 முறை 3வது முறை முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ் நோக்கி போகும், மாற்று கருத்தே கிடையாது. தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். நமக்கு வயது கம்மியான பர்சனாலிட்டிஸ் கிட்ட நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்கிறோம் அப்படின்னா ஒரு அனுகூலமான பலன் அப்படின்றது கிடைக்கும். இதெல்லாம் பிளஸ். மைனஸ் என்ன? நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல எந்த முயற்சியா இருந்தாலும் அதுல அப்டக்கிள்ஸ் இருக்குமா, அந்த அப்டக்கிள்ஸை ஓவர் கம் பண்றீங்க அப்படின்னா நல்லது. அதே மாதிரி ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் கன்சிடரேஷன் அப்படின்றது வைங்க. பெருசா பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த காலகட்டத்துல புதுசா அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா அதை நோக்கி உங்களோட பயணம் அப்படின்றது வேண்டாம். அன்பு அப்படின்னு ஏமாந்தது போதும். இந்த காலகட்டம் குரு 3ஆம் பாவம்
சனி லாப சனியா இருக்காரு, ராகு வந்து தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. இது எல்லாமே நம்மளுக்கு எந்த உணர்த்துது அப்படின்னா நம்ம முன்னேற்ற பாதையை நோக்கி போகணும். இது நம்ம சாதிக்கிறதுக்கான வருடம் அப்படின்றத நம்மளுக்கு காமிக்குது. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் நான் என் குடும்பத்துக்காக ஓடிட்டு இருந்தேன், அண்ணன் தம்பிங்களுக்காக ஓடி இருந்தேன், அக்கா தங்கச்சிக்காக ஓடி இருந்தேன், எல்லாம் ஓகே. இந்த காலகட்டம் உங்களுக்காக நீங்க ஓடக்கூடிய காலகட்டம். உங்களுடைய நாலேஜ் வந்து பாருங்க இன்டெப்தா இன்பில்ட்டாவே நிறைய டெவலப் ஆகும். அதை வச்சு சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க அப்படின்னு எக்ஸாக்டான காலகட்டமா வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா சிரித்த முகத்தோடு இருக்கிறது தான் உங்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட். ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே சிரித்த மாதிரியே இருப்பீங்க. மற்றவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி உங்களுடைய புன்னகையை எப்பயுமே காட்டுவீங்க. ஆனால் நீங்கள் எப்பயுமே மனசுக்குள்ள பல போராட்டம், பல பிரச்சனை, பல மன அழுத்தங்களை வச்சுக்கிட்டு சிரிக்கிங்க பார்த்தீங்களா? அது உங்களுக்கு இறைவன் கொடுத்த உண்மையிலே கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப ஃபேவரானவரா அப்படின்னா ஓரளவுக்கு ஃபேவர். ஏன்னா குரு வந்து யாருக்குமே கெட்டவர் கிடையாது. ஸோ இருந்தாலும் குரு சுக்கிரனுக்கு அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஃபேவர்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல அமரப் போகிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அந்த இடத்துலேருந்து அமர்ந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்காரு அப்படின்னா ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கார். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நட்பு, திருமண வாழ்க்கை, காதல் இந்த 3 ஒரு ரியலாக உண்மையான அன்பில் கிடச்சிருச்சுன்னா அவங்கள மாதிரி யோகக்காரங்க யாருமே கிடையாது. ஆனால் கிடச்சிருச்சுன்னா அப்படின்னு ஒரு வைக்கும் பார்த்தீங்களா, 80% ரிஷபராசிக்காரங்க உண்மையான அன்புக்கு, உண்மையான பாசத்துக்கு, உண்மையான காதலுக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு மெழுகுவத்தியாக தான் வாழ்ந்துக்கிருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையில் கடந்த ஒரு 3 வருட காலங்களாக நான் ரொம்ப நம்பினேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் இவங்க தான் உயிர்னு நினச்சேன், என்னை ஏமாற்றிட்டாங்க. ஸோ இப்படி நிறைய கடந்த காலங்களில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இப்படிப்பட்ட உறவுகள் உங்களை ஏமாற்றிட்டாங்கங்கிறத விட உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான உண்மையான உறவு உங்களை தேடி வரும். உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, சரியா, இப்போ டைவர்ஸே போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் உண்மையான அன்பாக இருந்தால் திரும்ப உங்கள்கிட்டே வந்துடுவாங்க. போலியான அன்பாக இருந்தால் அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஏன்னா குரு அந்த வேலையை செஞ்சுருவார். இது நடக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், திருமணத்துக்காக காத்திருக்கேங்க, நான் 90 கிட்ஸு 2K கிட்ஸு இல்லை 80 கிட்ஸாக கூட இருங்க, எங்களுக்கு வரன் பார்க்குறோம், கடைசி எண்டில் பூ வைக்க போகும்போது வேண்டான்றாங்க, என்ன காரணமே தெரியல அப்படிங்கிற நிலைமையில் இருக்கீங்கன்னா குருவோடைய அற்புதமான பார்வை மூலமாக உங்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் திருமணத்தை நடத்திப்பார். கவலையே பட வேண்டாம், சுப நிகழ்ச்சி உண்டு. ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிச்சிட்டேங்க, நீங்கள் சொன்ன மாதிரி டைவர்ஸ் ஆயிடுச்சு, என்னை விட்டுட்டு போயிட்டார், என்னை விட அதாவது நான் வந்து கிளி மாதிரி இருக்கேன், அவர் குரங்கு மாதிரி ஒருத்தர் தேடி போயிட்டார், இப்போ ஏன் வாழ்க்கை கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி பெண்களாக இருக்கட்டும், மேபி ரிஷபராசி ஆண்களாக கூட இருங்க, உங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கையை போனது போகட்டும்னு சொல்லி நல்ல வாழ்க்கையை குரு பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறாரு. நீங்கள் தனிமை கிடையாது, நீங்கள் உண்மையிலேயே ஒரு இன்பமான வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக போகுது. குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறனால சனி பகவான் அமர்ந்திருக்கிற 11ல், அப்போ ஆட்டோமேட்டிக்காக குரு சனி இணைந்தால் திருமண யோகம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ உங்களுக்கு திருமண யோகம் நடக்க போகுது, உங்களுடைய லாபஸ்தானம் அதிகரிக்க போகுது, தன வரவுகளை நம்பி நீங்கள் இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க. நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் உங்களுக்கு தேடி வரும். பதவி உயர்வு என்பது கட்டாயம் உண்டு. ரிஷபராசிக்காரங்க இனிமே வெளிப்படையாக சிரித்தது மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் சிரிக்கக்கூடிய, மனசுக்குள்ள மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் என்று சொல்லலாம். எப்பொழுதுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு கலைகளின் மீது மிகுந்த நாட்டம். என்ன காரணம்னா சுக்கிர பகவானை ஆட்சி நாதனாக கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். முக வசீகரம், ஒரு அழகு. ஆனால் அவனுடைய சுந்தரபாண்டியன் அழகாக கர்மா தீரியை தொட்டு காட்டினார். எதை மெழுகுவர்த்தியாக இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையிலே ஏமாற்றப்படுகிறார்கள். ஒரு அற்புதமான உண்மை. இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு பண விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பண விஷயத்தில் ஒரு ஏமாற்றத்திற்கு பிறகு, இழப்பிற்கு பிறகு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிப்பார்கள். பிள்ளைகளோடு ஒரு கருத்து மாறுபாடுகள் இவர்களுக்கு ஏற்பட்டால் எதிர்காலத்திலே பிள்ளைகள் இவர்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறார்கள் அர்த்தம். சிறிய வயதில் பிள்ளைகளோட கருத்து மாறுபாடு இருந்தால் இப்படி சில மாறுபட்ட அமைப்புகள் குரு பகவான் இவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் இந்த முறை இவர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய அருளாசி எப்படின்னா, பணம் 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 என்று இருக்கக்கூடிய உலகத்தில் பணம் என்னடா பணம், குணம்தான்டா எனக்கு முக்கியம், நல்ல மனிதர்கள் தான் எனக்கு முக்கியம், நல்ல உறவுகள் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்க போறார். அகம் சார்ந்த சிந்தனைகள் தான்
இந்த ஆண்டு குரு பகவான் இவர்களுக்கு தரப்போகிறார். இதுல உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, தங்களுடைய பழைய சொத்துக்களை விற்பார்கள். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இவர்களுக்கு உண்டு. அரசு பதவிகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு காட்டுது. அதே போல ஒரு தனி வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சிட்டிக்கு மாறுவாங்க. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குவார்கள். இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. நிறைய மாணவர்கள் டிப்ளமோ கோர்ஸ் சேருவாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ என்ன தோணும்னா, என் ஆஃபீஸில் என்னுடைய வேலையில் நான் ப்ரமோட் ஆகணும், நல்ல நிலைமை வரணும், அதுக்காக நான் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு இப்போ ரிஷபராசிக்காரர்கள் கிருத்திகை நட்சத்திரத்து மாணவர்கள் படிக்க போகிறாங்க. அப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ண போகிறாங்க? என்ன நன்மைகள் நடக்கும்? இயல்பாகவே உச்சமான மனிதர்கள், நல்ல அறிவுடைய மனிதர்கள் ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள். இவர்களுக்கு என்ன ஆகும்னா, நிறைய பயணங்கள் இந்த ஆண்டு அமையும். யாரெல்லாம் ஆன்லைன்ல வர்த்தகம் பண்றாங்களோ, சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி வர்த்தகம் பண்றாங்களோ, அவங்களுக்கு நிறைந்த லாபங்கள் வரும். இளைய சகோதரனோடு கருத்து மாறுபாடு வரும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல. இப்பதான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலேன்னு கண்ணதாசனை போல பாட தோணும். ஆகவே சொத்துக்கள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்கும். இதே நேரத்தில் மிருகசீரிட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தான் கணவன் மனைவி உறவுல கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். திருமண உறவுகளில் சில பிரிவுகள் வரலாம். பிரிவுகள் தான் பாடம் கற்றுக் கொடுக்கும். எப்படிப்பட்ட மனைவி? அன்பான மனைவி, அறிவான மனைவி. அவள் சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்டு அவள் திமிரு பிடித்தவள் நினைத்தோமே, வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்தோமே, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இப்படி பாடுபடுகிறதே, அந்த அன்பான மனைவி வேண்டுமே அப்படின்னு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தோன்ற வைக்கும். ஆக புதிய சொத்துக்கள் வாங்க என்ன வேணும் உங்களுக்கு வரும். வெளிநாட்டில் சொத்துக்கள் வாங்குற யோகமும் மிருகசீரிஷ நட்சத்திரங்கள் அன்பர்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் யாரை வணங்கினால் உங்களுக்கு நிறைய நிம்மதி வந்து சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவித்துறை குரு பகவான். அவர் ஒரு வியாழக்கிழமை சென்று வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வெற்றிகளை